இந்த இடத்துல உட்காரும் போதுதான் ராபின் உத்தப்பா 6 அடிச்சாரு. நான் பயங்கரம் அப்செட் ஆகி அப்படியே வந்து உட்கார்ந்தேன் நடந்து. லைஃப்ல ஒரு பெரிய ஃபெயிலியர் எனக்கு. நான் ஆடி இருக்கணுமே, நான் ஏன் ஆடல? ராபின் உத்தப்பா என்னோட ஜூனியர். சோ அது ரொம்ப சோகமான இமோஷன்ல வந்து உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தேன், ரஜினி சார் சினிமா. அதுவும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணி சினிமாவோட முயற்சியும் விட்டுட்டேன். இதுவும் எனக்கு கிடைக்கல, ஒரு பெரிய ஃபெயிலியர். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணி சினிமாவும் எனக்கு கிடைக்கல. நான் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி கடன்னு அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்பா கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதேன். எங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்குதோ அதுல நீ பெஸ்டா பண்ணு. உன்னோட மொத்த எஃபர்ட் போடு, சின்சியாரிட்டியோட போடு, டெடிகேஷனோட போடு. இது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு எனக்கு பயங்கரமா பேசினாரு. அண்ட் இன்னைக்கு அதே இடத்துல நீங்க என்ன உட்கார வச்சிருக்கீங்க. 15 வருஷம் முடிஞ்சிருக்கு. லால் சலாம் படத்துல, தலைவரோட கிரிக்கெட் படத்துல. இதோட ஒரு இமோஷனலான ஒரு மொமெண்ட் எனக்கு வந்து லைஃப்ல எதுவுமே கிடையாது.